பக்தி ஒளி மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர், உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களை 27 நட்சத்திரம் 12 ராசி இதற்குள் அடங்கி உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நேர்கள் அனைவருக்கும் காலபுருஷ தத்துவத்தின்படியான ஒரு கணக்கீடு செய்து அதி அற்புதமான ரகசியங்களை பக்தி ஒளி மூலமாக வாரி வழங்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான் பட்டம், பதவி, உயர்கதி, முன்னேற்றம், இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போறது. இதுக்கெல்லாம் எந்த விஷயம், எந்த தெய்வத்தை பிடிச்சா அந்த நிலைக்கு வரலாம். அரசியல்வாதிகள், அமைச்சர் ஆகிறவங்க, நான் சொல்றது 12 ராசிக்குமே சொல்றேன். அரசியல்ல பெரிய ஆளா வரணும்னு ஒருத்தர் நினைப்பாரு, பெரிய டாக்டரா வரணும்னு நினைப்பாரு. அவங்க லட்சியங்கள்லாம் வெற்றி பெறணும். அப்ப லட்சியங்கள்லாம் வெற்றி பெறுகிறது எது? 11ஆம் இடம். உங்களுடைய உயரத்தை கூட்டி கொடுக்கிறது. அப்ப மிக பெரும் அந்த லட்சியம் 10-11 பட்டம், பதவி, அந்தஸ்து, அதான் 10ல் ஜாயிண்ட் ஆகி தான் வரும். உங்களுடைய கர்மாவின்படி அது செயலாக்கம் வரும். அங்க யார் நிக்கிறாங்க உள்ள? 11ஆம் வீடு. காலபுருஷத்துக்கு 11ஆம் வீடு யாரு? சனீஸ்வர பகவான். அவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது. எவ்வளவுதான் என்னதான் பண்ணாலும் சரி, அங்க அவர் ஒரு செக்கு வச்சிருப்பார். அதை ரொம்ப பேர் கவனிக்கிறது இல்லை. சிறப்பு வாழ்க்கையில் சிறப்பை இது ஐயா. இப்ப ஒரு ஊர்ல நம்ம 5000 பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு. யாரோ 2 பேர் தான் நம்மளே அவரை தலைவர்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன் அந்த 2 பேர்த்த மட்டும் தலைவர்னு சொல்றோம்? ஏன் அந்த 2 பேர் மட்டும்? ஏன் நம்ம வரல? சரி, மற்றவங்க ஏன் வரல? ஏதோ ஒரு வகையில் அவங்க வார்டு மெம்பர் அதாகி இதாகி அதுல அவர் பேரை சொன்னா அந்த ஊருக்கு தெரியற மாதிரி இருப்பார். எல்லாரும் அப்படி இல்லை. சரியா? இது எங்க இருந்து வருது? அது இயற்கை. அப்ப ஒவ்வொரு மனிதனுக்குமே இங்க என்னன்னா முயற்சிக்கிறவங்களுக்கு முடியும். அப்ப என்ன செய்யணும்? அப்ப நாம் அவ்வளவு பெரிய நிலை அடையாட்டாலும் நாம் நமக்குள்ளாக ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையாவது வாழணும்னு யாருக்கும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். அப்ப சிறப்பு செய்ய வேண்டும் என்றால் நம்மள 4 பேர் பாராட்டணும், போற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல்ல ஒரு பெரிய ஆளா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, டாக்டரா வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு லட்சியம் இருக்கும்ல, உங்க லட்சியம் நிறைவேறதுக்கு என்ன பண்றது? யாரா பிடிச்சா லட்சியம் நிறைவேறும். இன்னொரு விஷயம், ஏன் 11ஆம் வீட்டு 10ஆம் வீட்டையும் 11ஆம் வீட்டையும் காலபுருஷத்துவத்துக்கு சனீஸ்வர பகவான்கிட்ட கொடுத்தாங்க தெரியுமா? சனி கொடுக்கிற விஷயம் மற்றவங்க எல்லாம் கொடுத்தா வேற மாதிரி இருக்கும். சனி கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது. அவரு கொடுக்கிற விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த பட்டம் கடைசி உங்க தலைமுறை தத்துவத்துக்கு இருக்கும். இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். மகாத்மா காந்தி, நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், அப்துல் கலாமை கூட எடுத்துங்க, அது ஒரு வகை. இவங்கெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா இவர்கள் எல்லாமே சனி ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்களா இருக்காங்க. காலத்தால் அழிக்க முடியாத புகழ் இதெல்லாம். எல்லாருக்கும் புகழ் இருக்கு, எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். புகழ் இதெல்லாம் அழியா புகழ். நீங்க கணக்கு அறிவுபூர்வமா செஞ்சு பாருங்க. அழியா இதை சனீஸ்வர பகவானால தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் தர முடியாது. ஸ்திரத்தன்மை என்றால் சனீஸ்வர பகவான் தான். 7.5 நாட்டு சனியில் ஒரு மனிதனுக்கு வீடு அமையுதுன்னா அது காலகாலத்துக்கு உடைக்கவே முடியாது. அரசாங்கம் ஒரு பிரச்சனை வந்தா கூட அதை அரசாங்கம் சட்டம் போட்டா கூட அதை எடுக்கிறதுக்கான இதை தள்ளி போயிடும். அந்த வீட்டை எடுக்க மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. சனி ஓரையில ஒருவன் வீட்டுக்கு அஸ்திவாரம் ரொம்ப பேர் போடுறது இல்லை, அது விஷயம் தெரிய மாட்டேது உங்களுக்கு. சனி ஓரையில ஒரு மனுஷன் வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் போட்டான்னு சொன்னா அந்த இடத்துல வீடு எழும்பியே தீரும். ஆனா சரியான கஷ்டங்கள் துக்கங்கள்லாம் வரும், அதன் மீது அந்த வீடு எழும்பி நிற்கும். காலகாலத்துக்கு பேரங்காலம் பாட்டங்காலம் வரைக்கும் அது நின்றுட்டு. சனி கொடுப்பது யாரும் தடுக்க முடியாது. அவர் கொடுக்குற அந்த விஷயம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அவளை எளிதாக அவர்கிட்ட வாங்க முடியாது, தரமாட்டாரு. ஆனா அவர் கொடுத்துட்டாருன்னா அப்படி கொடுப்பார். அது காலகாலத்துக்கு அழியாது அந்த மாதிரி. ஏன்னா அவர் தர்ம கர்மாதிபதி, கரெக்டா செய்வார். சரி, நீங்க அதுக்கு எலிஜிபிள் ஆகணும்.
அவர்கிட்ட இருந்து வாங்கிறதுக்கு நீங்க தகுதியானவராக இருக்கணும். என்ன செய்யறது? அதைத்தான் இப்ப சொல்ல போறேன். இப்ப சிறப்பு பெறணும் வாழ்க்கையில் நினைச்ச அதான் உங்க லட்சியம் நிறைவேறணும். எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரு பெரிய அப்படி லட்சியம் நிறைவேறினா என்ன பண்ணணும்? மாமிச உணவை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய புற சிந்தனைக்கு புற விஷயத்துக்கு நீங்க இந்த கோணல் மாணலான கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுடைய அறிவை கொண்டு நீங்க அதெல்லாம் அவர் வெள்ளையா இவரு சாப்பிடலையா, எம்ஜிஆரே வந்து மாமிச உணவு தானே சாப்பிட்டாரு அப்படின்லாம் கேட்கலாம். அதாவது எம்ஜிஆருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், அவருக்கு இயற்கை வழிவிட்டது, அவருடைய ஜாதகம் அப்படி இருந்தது. உலகத்துல ஒரு எம்ஜிஆர் ஒரு காந்தி இப்படி வருவாங்க. நாம பேசிட்டு இருக்கிறது 27 நட்சத்திரம் 12 ராசிக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த கதி கூட இல்லாம இருக்கலாம். இல்லாம இருக்கவங்களுக்கும் சேர்த்து நான் சொல்றேன், நீங்க இப்படி எல்லாம் கரெக்டா இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்துடலாம்னு நான் சொல்றேன். உங்களுக்கு அந்த நிலை இல்லாம கூட இருக்கலாம், உங்க ஜாதகத்துல அந்த யோகம் இல்லாம இருக்கலாம். எம்ஜிஆருக்கு யோகம் இருந்தது, வந்து விட்டார். காந்திக்கு அந்த புகழ்பெரும் யோகம் இருந்தது. இன்றைக்கு வரைக்கும் நோட்ல வந்து காந்தியோட படத்தை போட்டு இன்னைக்கு எல்லாரும் வீட்லையும் காந்தி இருக்கார். இது அழியா புகழ், இது பெரும்புகழ். இது அதான் அது எல்லாருக்கும் அது அமையாது. இது பூர்வ ஜென்ம கர்மா. இது இந்த 12 ராசிக்காரங்க எல்லாத்துக்கும் இருக்குமா? நீங்க உங்க அறிவுக்கு நீங்க இப்படிலாம் கேள்வி கேட்பீங்கன்னா இதையும் சொல்லி வைக்கிறேன் இப்பவே. அதனால உங்களுக்கு அந்த யோகமே இல்லாட்டியும் கூட இதை செஞ்சீங்கன்னா அந்த யோகத்துக்கு வந்துடலாம்னு சொல்றேன். புரியுதாப்ப? வாங்க விஷயத்துக்கு. இப்ப என்னன்னா, சனீஸ்வர பகவானை எங்க தரிசனம் எப்ப பண்ணணும்? சனீஸ்வர பகவானுடைய ஆளுகை எங்க இருக்கு? அவர் எங்க இருந்து அருளாட்சி செய்கிறார்? அவருடைய முழு அருளை எங்க பெறலாம்? சரியா சொல்றேன், கேட்டுங்க. மாமிச உணவுகளை தவிர்த்தரணும். யோகத்தை அதிகமா பெறணும்னா முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசக்கூடாது. இந்த யோகம் பெரிய அளவில் சித்திக்க நீங்க நினைச்சது நடக்கிறது நான் சொல்றேன். கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், தாங்கிங்க. பெரிய மாறுதல் ஏற்படும் லைஃப்ல, நீங்க அனுபவிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை நண்பர்களே, ஆண் பெண் 2 பேத்துக்கு சொல்றேன். டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும், நீங்க என்ன நினைச்சாலும் சரிதான், அது சாத்தியமாகும். 30 நாளையில அதுக்கான முகாந்திரம் கிடைச்சிடும், உங்களுக்கு உறுதியா கிடைக்கும். நான் சொன்னபடி சரியா போங்க. 2 இடம் இருக்கு. சனீஸ்வர பகவான் உரையக்கூடிய இடம் 2 இடங்கள் தான். திருநள்ளாறு. திருநள்ளாறுல நீங்க வந்து நாசாங்கிற ஒரு விஞ்ஞான களம் அவனே வெளியிட்ட அறிக்கையெல்லாம் இருக்கு நிறைய. சேட்டன்ல இருந்து வரக்கூடிய ரேசஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு, அந்த தகவலாம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான். சேட்டன்ல இருந்து ரேசஸ் கரெக்டா அந்த சனி கிரகத்துக்கு, அந்த சனியோட அந்த பிளானட் அந்த கோயிலுக்கு நேரா போயிட்டு இருக்கு. ஒரு டார்க் ப்ளூ ரேசஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுடைய கேமராலாம் ஆஃப் ஆயிடுச்சு, அங்க மட்டும் வந்தா ஒரே பிளாக் ஆயிடுறான். இது நான் சொல்லல, நாசா சொல்லுது. இதான் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய விஞ்ஞானம், முன்னோருடைய மெய்ஞானம். இந்த விஞ்ஞானம் ஆச்சரியப்படுகிறது அன்பர்களே. முதல்ல புரிஞ்சுங்க, மெய்ஞானம் என்றுமே வெல்லும். சரி, அந்த இடத்துல சனி பகவான் உரையார். சனி பகவானுடைய பரிபூர்ண அருளை பெறலாம். அங்க இது மாதிரி நியாயமா போய் ஊன் உருகி வேண்டும். என்னவோ டாக்டரா வரணுமா ரைட்டு, தலைவராக வரணுமா ரைட்டு, இந்த கட்சியில ஒரு பெரிய ஆளா வரணுமா ரைட்டு, இந்த ஆளுகை பதவி பட்டம் வேணுமா ரைட்டு, அவர்கிட்ட தான் வேண்டும். விளையாட்டு கிடையாது. அவர் நினைச்சாருன்னா என்ன வேணா செய்வார். வேண்டிக்கிங்க. சரி, திருநள்ளாறு ஒரு இடம். அது சனிக்கிழமையில போய் வேண்டணும், உருகணும். அவருக்கு வந்து நீலோத்பலம் என்று சங்குப்பூ தான், சங்குப்பூ சாத்தணும். இங்கே நீல கலர்ல சங்குப்பூ சாத்தி வணங்கினா ரொம்ப விசேஷம். பெரிய பெரிய பதவி வேணுங்கிறவங்களாம் தேடி பிடிச்சி சங்குப்பூவை கொண்டு போய் சனிக்கிழமையில சனி ஓரையில அந்த பகவானுக்கு அங்க போட்டுட்டு அப்படி மெய் மேல அங்க நலத்தீர்த்தத்தில் குளிச்சுட்டு போய் அங்கே நின்று அப்படியே வந்து பரதேசி கோலத்தை விட மோசமா அவர்கிட்ட பணிஞ்சு கேட்டு பாருங்க. நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை செய்து விடுவார் சனீஸ்வரன். அள்ளி வாங்கிட்டு போயிடுவார். ஆனா அது வந்து ஒரு நேர்மையும் நீதியும் அதுல இருக்கணும். நீதிமான் சனி பகவான். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்கள் சரியான உண்மையிலே உங்களுடைய மனப்புள்ளி வந்து கோணல் மாணலா இல்லாம சமூக நீதியோடு கலந்து சரியான ஒரு ஆசைப்பட்டீர்கள் என்றால், நெறியான ஆசையா அது இருந்தா, அவர் சரியாக நீங்க கேட்டதை 30 நாள்ல முகாந்தரம் காட்டிட்டு போயிடுவார். அது வளரும். சனி கொடுத்தா வளர்ந்துகிட்டே இருக்காது.
சின்ன பதவியோ பெரிய பதவியோ வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அல்லது டாக்டர் ஆகணுமா, ரைட்டு, உங்களுக்கு சீட்டே கிடைக்காம இருக்கும், டாக்டர் ஆகணும், அந்த கல்லூரியிலேருந்து அவனே அடிப்பான், சார் ஒரு சீட்டு பாக்கி இருக்கு, ஜாயின் பண்ணிங்க. இது மாதிரி எத்தனையோ பேத்துக்கு நடந்திருக்கு. அது ஒரு இடம் திருநள்ளாறு. சனிக்கிழமையில போகணும். கருநீல கலர், கருப்பு கலர் கிடையாது, நீலம், நல்ல கருநீளமான டார்க் ப்ளூ. அந்த அது வெண்பட்டுல டார்க் ப்ளூ கொண்டு போய் சனீஸ்வர பகவானுக்கு நீங்க சனிக்கிழமையில கட்டினீங்கன்னா அந்த காரியத்தை செவ்வனே செய்து விடும். மனம் உவந்து செய்யணும், பணிஞ்சு செய்யணும், பயபக்தியோட. அவர் பாதங்கள்ல எப்படி நம்ம அவருடைய செருப்பாக நம்மளை நினைச்சு விழணும் போயிட்டு. அங்க இதே இருக்கக்கூடாது, இங்க வெயிட்டே இருக்கக்கூடாது, அவருக்குள்ள நம்ம அடங்கிடணும், அவர் நம்மை தூக்கி விடுவார். இது நடக்கும். பக்தி யோகமே இதுதாங்க. பக்தி யோகம்னே ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டென்ட்டே இருக்கு. அதை பத்தி பேசினா 40 நாளைக்கு பேசலாம், ஒரு மண்டலம் பேசலாம், 40 நாளைக்கு பேசலாம் பக்தி யோகத்தை பத்தி பேசினா. அது நிறைய குருமார்கள் எழுதியிருக்காங்க, விவேகானந்தர் சொல்றாரு, நிறைய சொல்றாங்க. ஆக அப்படிப்பட்ட பக்தி உங்களுக்குள்ள மலரணும், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஒரு நாள் மட்டும் சனீஸ்வரன் நினைச்சுங்க, ஓம் சனீஸ்வராயணமா, ஓம் சனீஸ்வராயணமா, ஓம் சனீஸ்வராயணமா, எனக்கு இந்த வேலை, எனக்கு இதை செஞ்சு கொடு, நான் டாக்டர் ஆகணும். சனீஸ்வராயணமா, நான் வந்து கட்சி தலைவர் ஆகணும். சனீஸ்வராயணமா, நான் வந்து வேற ஒன்றும் இல்லை, எங்க ஊர்ல எல்லாரும் என்னை மதிக்கணும், நானும் ஒரு முக்கியமான ஆளாக வரணும். பல பேருக்கு பல ஆசை இருக்கும்ல. அதான் உங்களுக்கு என்னவோ ஆண் பெண் 2 பேத்துக்கும் சொல்றேன். அதுதாங்க ரைட்டு. இன்னொரு இடம் இருக்கு, அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறேன். இங்க போங்க. அதே மாதிரி சனீஸ்வர பகவான அவருடைய முழுமையான ஆற்றலை எங்க அடையலாம்னா ஐயனார்ட்ட அடையலாம். ஐயனார் பகவான் இருக்காரு, இத பூராமே 2 மடங்கு தரக்கூடிய வல்லமை பெற்றவர் ஐயனார். ஐயனாரை இருக பிடிச்சாலே சனீஸ்வர பகவான் என்னன்னு கேட்டு, என்னையா எதுக்கியா எங்க பாஸ்ட போன, சனீஸ்வரனுக்கு பாஸ் அவரு, நீங்க புரிஞ்சுக்கணும். சனீஸ்வர பகவானே இவ்வளவு சொல்லிட்டு, அவருக்கு பாஸ் யாரான்னு கேட்டா ஐயனார். அதுலயும் திருச்சியில் இருக்கக்கூடிய அரங்கேற்ற ஐயனார் 3400 ஆண்டுகள் பழமையானது. திருப்பட்டூருங்கிற இடத்துல இருக்கு ஐயனார் ஆலயம். அங்க போயிட்டு சனிக்கிழமையில அந்த ரொம்ப மூர்த்தி சிறிதா தான் இருக்கும், வெண்பட்டு ஒரு துண்டு மாதிரி எடுத்துட்டு போயிட்டு, கீர்த்தி மிக பெரிதா இருக்கும், சனிக்கிழமையில கொடுத்துட்டு, என்ன உங்களுக்கு பிரியமோ நீலோத்பலம், நீலக்கலர் அந்த இதெல்லாம் பூ கொண்டு போங்க, முடியலைன்னா அங்க உள்ள மாலை மரியாதை செலுத்துங்க. செலுத்திட்டு வணங்கி, அந்த ஆலயத்தை வணங்கி பயபக்தியோட, அங்க ஒரு கல் யானை இருக்கும், கல் யானை ஒன்று இருக்கும், அதுக்கெல்லாம் தேங்காயை உடைச்சிட்டு நீங்க சனிக்கிழமையில அதை செஞ்சு பாருங்க. என்ன நினைச்சீங்களோ அந்த காரியம் வெற்றியது. சனி கொடுப்ப எவத்தெடுப்பார். அரங்கேற்ற ஐயனாரை தொழுதாலும் சனீஸ்வர பகவான் அருளை பெறலாம். ஆனா சைவமாக இருக்க வேண்டும் நண்பர்களே. சைவ சித்தாந்த நெறிகளை முறையாக விடாம, நான் மதம் சார்ந்து பேசல, இனம் சார்ந்து பேசல, சாதி சார்ந்து பேசவில்லை. நீங்கள் சைவம் என்ன, பிற உயிர்களுக்கு தீங்கிழைக்காத சைவ சித்தாந்த மரபுகளை நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக நான் சொன்னது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு செஞ்சிருவார். ஆகவே இந்த 12 ராசி அன்பர்களும் சனிக்கிழமையில இந்த 2 இடங்களுக்கு சென்று நான் சொன்ன மாதிரி செஞ்சு நீங்க நினைச்சதை சாதிச்சுக்கங்க. அற்புதம், ஆனந்தம்.